இந்த வீடியோவில் உங்களை பற்றி தெரியாத விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, மென்டல் மாடல்ஸ். உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாத ஒரு பொருளை உங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் இதுக்கு முன்னாடி வரை யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் எப்படியோ நீங்கள் அதை உங்கள் கையில் கரெக்டாக பிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு அதில் எந்த பட்டன் அமுக்கணும், எதை எப்படி ஆன் பண்ணணும், அதுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதனால் நமக்கு பழக்கமில்லாத ஒரு விஷயத்தை நம்ம மூளை எப்படி ஹேண்டில் பண்ணுது. நீங்கள் அந்த வித்தியாசமான பொருளை யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி பல பொருள், உதாரணமாக ஃபோன், லேப்டாப், டேப்லெட்னு இந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட பொருள்கள் மூலமாக அந்த வித்தியாசமான பொருளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கலாம் இல்லையா? இதுதான் மென்டல் மாடல்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் எப்படி வேலை செய்யுதுன்னு இன்டர்னலாக புரிஞ்சுக்கிறது தான் மென்டல் மாடல். நீங்கள் ஏதோ ஒரு பட்டனை அமுக்கிறதன் மூலமாக ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க இல்லையா? இதன் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு விஷயம் நமக்கு எப்பயுமே புதுசாக இருக்கிறது இல்லை. நம்பர் 2, த கோல் கிரேடியன்ட் எஃபெக்ட். நம்ம வாழ்க்கையில் கடக்க போகிற ஒவ்வொரு கட்டத்துக்கும் மோட்டிவேஷனை தேடுறது ரொம்பவே கஷ்டமான சவாலாக இருக்கும். இந்த மோட்டிவேஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா இனிமே அதை கரெக்டாக யூஸ் பண்ணி உங்களால் வேலை செய்ய முடியும். உதாரணமாக இங்கே வேலை செய்கிறது தான் சிறந்த மோட்டிவேஷன். நம்ம வேலை செய்கிறோம்னு தெரிஞ்சிட்டா அதை கஷ்டப்பட்டு சீக்கிரமாகவும் இதுக்கு முன்னாடி செஞ்சு முடிச்சதை விடவும் செய்வோம் இல்லையா? இங்கே தான் பலருக்கு ஒன்று தெரியாமல் இருக்குது. உண்மையாகவே அந்த வேலையை செஞ்சு தான் நீங்கள் அந்த மூளையை மோட்டிவேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேலையை செய்கிற மாதிரியான தோற்றத்தை கொடுத்தா போதும். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஃபோனில் லோடிங் பாருக்கு வெயிட் பண்ணும்போது அந்த கோடு மேலே போகும்போது எல்லாம் நீங்கள் உற்சாகமாக ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? ஏன் இது நடக்குது? ஏன்னா உங்கள் மூளை கோல் கிரேடியன்ட் மெத்தடில் வேலை செய்யுது. ஒரு கோலை முடிக்க போகிறோம்னு தெரிஞ்சால் நீங்கள் இன்னும் மோட்டிவேட்டடாக உணர்றீங்க. அடுத்து நம்பர் 3, அன்கான்சியஸ் ரூல்ஸ். நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவீங்களா? பல பேர் ரூல்ஸோட மதிப்பை கம்மியாக எடை போடுறாங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு புது பொருளை உருவாக்குறதா இருந்தாலும், புது ஸ்கில்லை கற்றுக்கிறதா இருந்தாலும், உங்களுக்கு தெரியாமலேயே ரூல்ஸ் உங்களோட நடத்தையை பாதிக்குது. உங்களுக்கு பிடிச்ச பாதையில் நீங்கள் போகிறதா தெரியலாம். உங்களுக்கு தெரிஞ்சே நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கவனிக்கலன்னு நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியாமலேயே அந்த விதிப்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்பீங்க. ரூல்ஸ் உங்களோட மூளைக்கு எங்கே பார்க்கணும், என்ன பண்ணணும், எப்படி ஆரம்பிக்கணும்னு எல்லாத்தையும் சொல்லித்தருது. சரியானதை கவனித்து அப்படி செய்கிறதன் மூலமாக உங்கள் மைண்டுக்கு பின்னாடி நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க. அடுத்து நம்பர் 4, ஸ்டேயிங் பிஸி. என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருக்கிறப்போ சோகமாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்களா? உங்களுக்குன்னு அதிகமான ஃப்ரீ டைம் இருந்திருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். உங்களுக்கு நிறையவே நேரம் இருந்தாலும் உங்களோட சந்தோஷம் தான் அந்த நேரத்தை விலை மதிப்பாக்குது. இது உங்கள் வாழ்க்கையிலையும் நடந்துட்டு இருக்கிறதா நீங்கள் நினச்சா உங்களை பிஸியாகவே எப்பவும் வச்சுக்கிற ஒரு விஷயத்தை தேடுங்க. வேலையில் சேருங்க, உங்களுக்கு பிடிச்சதை கண்டுபிடிங்க, ஒரு சோசியல் குரூப்பில் சேருங்க. இது சுலபமானதாக இல்லைனாலும் உங்களோட நேரத்தை நிரப்ப நீங்கள் ஒன்றை கண்டுபிடிச்சு தான் ஆகணும். உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அர்த்தமுள்ள ஒரு விஷயத்தை பண்ணும்போது நீங்க ஹாப்பியா உணர்றீங்க. அடுத்து நம்பர் 5, த போஸ்ட் கோல் டிராப். நம்ம ஏற்கனவே கோல் கிரேடியன்ட் எஃபெக்டை பார்த்தோம். அதில் உங்களோட கோலுக்கு பக்கத்தில் போகும்போது நீங்க மோட்டிவேட்டடாக உணர்வீங்கன்னு பார்த்தோம். ஆனால் அந்த கோலை அடைஞ்சிட்டா என்ன நடக்கும்? பல பேர் முடிவோட கோட்டை மட்டும்தான் உன்னிப்பாக பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு யோசிக்க மறந்துடுவாங்க. மோட்டிவேஷனில் நீங்கள் போஸ்ட் கோல் டிராப்பை நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம். ஒரு முறை நீங்கள் உங்களோட ஒரே ஆம்பிஷனை முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய மோட்டிவேஷன் காணாமல் போயிடும். அதனால் நீங்கள் குறிக்கோள் இல்லாத மாதிரி உணர்வீங்க. இதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் இருக்குது. ஒரு கோலை முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு யோசிங்க. ஏற்கனவே இருந்த கோல் இயற்கையாகவே இன்னொரு கோலுக்கு கூட்டிகிட்டு போகும். அந்த வழியிலேயே நீங்கள் ஒரு மொமெண்டமை மெயின்டைன் பண்ணுறதன் மூலமாக சரியான வழியில் உங்களை கூட்டிகிட்டு போகும். அடுத்து நம்பர் 6, டெய்லி ட்ரீமிங். பகல் கனவு காண்றதுலேயே நீங்கள் எவ்வளோ நேரத்தை கழிக்கிறீங்க? ஒரு சாதாரண நபர் 30% நாளை பகல் கனவுலேயே கழிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. நீங்கள் பகல் கனவையே நினச்சிட்டு இருக்கிறனால நேரத்தை வீணாக்குறீங்கன்னு கவலைப்படலாம். ஆனால் உங்கள் மூலம் வேலை செய்ய தேவையான காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் பகல் கனவு காண்றது கூட முக்கியமானது தான். பகல் கனவு காணும்போது கஷ்டமான பிரச்சனையை கூட தீர்க்குது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வெளியேற்றக்கூடிய பிரச்சனைக்கு தேவையான புதுவிதமான சொல்யூஷன்ஸை உருவாக்குது. யோசிக்க தேவையான இடத்தையும் பாதுகாப்பையும் மூளைக்கு பகல் கனவு கொடுக்கறதா சொல்லப்படுது. அதனால் கனவுல காணாமல் போகிறத நினச்சி பயப்பட வேண்டாம். அடுத்து நம்பர் 7, த YERKES DODSON லா. நீங்கள் ப்ரெஷராக இருக்கும்போது நல்லா வேலை செய்கிறீங்களா? பல பேர் இதை பண்ணுவாங்க. அதாவது ப்ராஜெக்ட் முடிக்கிற நாளுக்கு முன்னாடி நைட்டு உட்காந்து கஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்வாங்க. சில நேரம் ஸ்ட்ரெஸ் நீங்கள் வேலை செய்ய தேவையான காக்னிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை அதிகரிக்கும்.
ஆனால் அதுவே அதிகமாகிட்டால் அந்த வேலை செய்ய முடியாமலே போயிடும். எர்கஸ் டான்சன் லா படி உங்களுக்கு பதட்டம் வேகமாக அதிகமாகும் போது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சு போயிடும், தெரியாமலேயே மிஸ்டேக் ஆகிடும், ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய விஷயத்தை கூட மறந்துடுவீங்க. ஒரு சரியான முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் இல்லை முக்கியமான ப்ராஜெக்டை முடிக்க வேண்டியதாக இருந்தாலும் மன அழுத்தம் இல்லாமலும் பதட்டம் இல்லாமலும் வேலை செய்ய பாருங்க. இல்லைனா பதட்டம் உங்களோட வேலையோட தரத்தை கெடுத்துரும். அடுத்து நம்பர் 8, த டைவர்சிட்டி ஆஃப் டைம். கடைசி நீங்கள் ரோட்டில் ரைடு போனதை நினச்சி பாருங்கள். 6 மணி நேரம் தான் பயணமாக இருந்தால் சில பேர் மற்றவங்கள விட முன்னாடியே அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் தான். ஆனால் அந்த ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட பார்வையில் மாறிக்கிட்டே வரும். அந்த நேரத்தை எப்படின்னு எடுத்துக்கிற பார்வை எல்லாருக்கும் வித்தியாசமானதாக தான் இருக்கும். அடுத்து நம்பர் 9, கான்ஃபிடென்ட்லி இன்கரெக்ட். பல பேர் தப்பானதை புரிஞ்சுக்கிட்டதை ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்களோட அறிவு கம்மியாக இருக்கிறத ஒத்துக்காம புது விஷயத்தை கற்றுக்கிறதையும் தவிர்ப்பாங்க. அதனால் நீங்கள் உங்கள் தப்பை ஒத்துக்கோங்க. அடுத்து நம்பர் 10, பயாஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். உங்களுக்கு ஏற்படுற உள்ளுணர்வை நீங்கள் நம்புறீங்களா? பல நேரத்தில் உங்களோட உள்ளுணர்வு சரியான பாதைக்கு கூட்டிட்டு போகும். கஷ்டமான நேரத்திலையும் லாஜிக்கான முடிவு எடுக்கிறதுக்கு உங்களோட கட்ஸை நீங்கள் நம்பலாம். ஆனால் உங்களோட கட்ஸ் நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்காது. நீங்கள் நல்ல மூடில் இருக்கும்போது ஹாப்பியாக கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. நீங்கள் சொல்ல வர்றது காரணத்தோட இருக்கும். அதே நேரம் நீங்கள் கெட்ட மூடில் இருந்தால் என்ன ஆகும்? நீங்கள் சம்பந்தம் இல்லாமல் முடிவெடுக்க வேண்டி வரலாம். உங்களால் செய்ய முடிகிற கட்ஸை நம்பலாம். ஆனால் உங்களோட உள்ளுணர்வு எப்பயுமே சரியாக இருக்காது. அடுத்து நம்பர் 11, டன்பார்ஸ் நம்பர். ஒரு தனி நபரால் எண்ணிக்கையில் எத்தனை பேரோட பேச பழக முடியுன்றத 1990 டன்பார்னு ஒரு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த நம்பரோட லிமிட்டை தான் டன்பார்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. அது வெறும் 150 பேர் தான். அந்த நம்பரை நீங்கள் தாண்டிட்டா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர்களோட ட்ராக்கை நீங்கள் இழந்துருவீங்க. ஒவ்வொருத்தரும் மற்றவங்ககிட்ட பேசுகிற பழகிற விதம் வேறு வேறு மாதிரி இருக்கும். சில பேர் 150 நபர்களோட எண்ணிக்கைக்கும் கீழே தான் பழகுவாங்க, பேசுவாங்க. மற்றவங்க 200 பேரோட கூட பழகுவாங்க, பேசுவாங்க. உங்களோட சோசியல் சர்க்கிள் புரிஞ்சு வச்சிருக்கணும்னு நீங்க நினைச்சா உள்ளேயும் வெளியிலையும் உங்களோட சோசியல் சர்க்கிளோட எல்லையை பத்தி புரிஞ்சிருக்கணும். உங்களோட நெட்வொர்க் எவ்வளோ பெருசு, எத்தனை பேரை உங்களுக்கு தெரியும், நீங்க யோசிக்கிறத விடையே நிறைய பேரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்பர் 12, இக்னோரிங் ஷார்ட்கட்ஸ். நம்மளோட மூளையே சுலபமான வழியை கண்டுபிடிக்கிறதுல தான் ப்ரோக்ராம் ஆகியிருக்கு. நம்மளோட நேரத்தை மிச்சம் பண்ணுற புது வழியை தான் நம்மளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு பிடிக்காத வேலையை செய்யும் போது பல பேர் அதுக்கு குறுக்கு வழியை கண்டுபிடிச்சிட்டு சீக்கிரம் பண்ண நினைப்பாங்க. ஆனால் அந்த குறுக்கு வழியை கூட கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்தால் என்ன ஆகும்? உங்கள் மூளை சிம்பிளாக இருக்க குறுக்கு வழி லெவலை தான் விரும்புது. அந்த குறுக்கு வழி ஈஸியாக இருந்தால் தான் அந்த வாய்ப்பை தேடி போகும். அடுத்து நம்பர் 13, கலெக்டிவ் ஆப்ஸ்டக்கிள். முகம் தெரியாத நபர்களோட நீங்கள் கனெக்ட் ஆன அனுபவம் உங்களுக்கு இருக்கா? நீங்கள் கடைசியாக டிராஃபிக்கில் மாட்டும்போது மற்ற வண்டி டிரைவரோட உங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும். இது ஏன் நடந்துச்சு? ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு விதமான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவங்க உங்களோட பிரதர் மாதிரின்னு நினச்சி நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. ஏன்னா அடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்பர் 14, ப்ரொடக்டிவ் ஓவர் எஸ்டிமேஷன். நீங்கள் லாட்டரியில் ஜெயிச்ச அப்புறமும் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும்னு கற்பனை பண்ணி பாருங்களே. நம்ம வாழ்க்கையை மாற்ற போகிற சில சூழ்நிலையை நினச்சி பார்க்குறது நமக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நீங்கள் நினச்ச வாழ்க்கையை மாற்ற போகிற சூழ்நிலையில் நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றிடாது. ரொம்பவே நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துருக்கக்கூடிய லாட்டரியில் ஜெயிக்கிறது கூட உங்கள் வாழ்க்கையை மாற்றாது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பார்த்த டிவியை தான் பார்த்தாகணும், அதே ஃப்ரெண்ட்ஸோட தான் வெளியில் போயாகணும். அடுத்து நம்பர் 15, ஃப்ளாஷ்பல்ப் மெமரிஸ். இதை நீங்கள் அடிக்கடி உணர்ந்திருப்பீங்க. உதாரணமாக நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, எந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு இது மாதிரி நிஜத்தில் இருக்கிற பல விஷயங்கள் ஞாபகம் வரும். சில நேரம் உங்களுக்கு தேவையான தகவலே மறந்து போயிடும். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 15 தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.